ஓகே, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு புது அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப். ஸோ 2 வாட்ஸ்அப் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆன வாட்ஸ்அப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப், அதாவது அப்டேட் ஆகாத வாட்ஸ்அப்பு. இது இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த இருக்கிற இந்த ஆப்ஷனும் அதாவது இந்த 2 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இல்லை, அதாவது வந்து பழைய வாட்ஸ்அப்பில் இல்லை. ஸோ இது 2 ஆப்ஷனை வந்து எப்படி வந்து வர வைக்கிறது, ஸோ அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ஆப்ஷனில் என்னென்ன அப்படி என்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது இந்த 2 ஆப்ஷன்லையும் அப்படிங்கிறதை இந்த வீடியோவில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணால் தான் இது போன்ற புது அப்டேட்ஸ்லாம் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து 2 என்ன ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாய் அப்படின்னு வந்து அனுப்புகிறேன். ஓகே, அனுப்பினோன்னா பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து போயிட்டு ஸோ ஹாய்னு அனுப்புனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஹாய்னு வந்து ரிசீவ் ஆகிட்டு. ஓகே, இப்போ வந்து இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து அந்த மெசேஜ் வந்து இப்போ வந்து அனுப்பணும் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கும் போகும். அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்த 5வது செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்குமே வந்து டெலிட் ஆயிரும். ஸோ ரொம்ப சூப்பரான அப்டேட் பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம், இதை வந்து அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து 2 பேருக்குமே வந்து டெலிட் ஆகும். ஸோ நான் சடனாக ஆன் பண்ணி வச்சுருக்கனால வந்து சடனாக வந்து பார்த்துட்டேன். அவங்க பார்த்து 5வது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருக்குமே வந்து இந்த இது பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து டிஸப்பியர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இந்த ஆப்ஷன் இருக்குது, இது என்னது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மார்க் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது யாரோ இது வந்து இன்னொருத்தவங்க இவங்க இருக்கிற லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி இந்த ஆரஞ்சு கலர், அதாவது வந்துட்டு டேரோட் ஃபார்ச்சூன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி சென்டுன்னு கொடுத்து இந்த மாதிரி வந்து சென்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து இந்த டிஸப்பியரிங் மெசேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸப்பியரிங் மெசேஜில் இருக்குது போல். இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து போயிட்டு இதை வந்து அவங்க வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களோட லொக்கேஷன் வந்து அவங்க வந்து எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து வரும், அதாவது வெயிட்டிங்னு வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இருக்கிற லொக்கேஷன் வந்து காமிச்சிட்டு ஸோ இது மாதிரி தான். ஸோ இது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ வெதர் செக் பண்ணுறது, அப்புறம் டெய்லி ஹோரோஸ்கோப் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சுன்னா வந்து இது பண்ணுங்கள். அதாவது நான் வந்து எதுக்கு இது வந்து சொல்கிறேன்னா வந்து அவங்களோட லொக்கேஷன் பார்க்கறதுக்காகவும் அப்புறம் டிஸப்பியரிங் மெசேஜ். ஸோ இது 2 ஆப்ஷனுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட லொக்கேஷன் வந்து காமிச்சிட்டு, பட் அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து எதுக்காக அனுப்பணும், இது வந்து என்னென்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. அது வந்து என்னென்னு வந்து பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் வந்து அவங்களோட, அதாவது அவங்களோட டிபி. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பப்பெல்லாம் ஆன்லைன் வந்தாங்க, எப்பப்பெல்லாம் ஆஃப்லைன் போனாங்க, எவ்வளோ நேரம் இருந்தாங்க, ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதாவது 24 மணி நேரத்துக்கு அந்த டீட்டெயில் வந்து அப்படியே வந்து காமிக்கும். ஸோ அடுத்தடுத்த 24 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்போ வந்தாங்க, அப்புறம் எப்போ ஆஃப்லைன் போனாங்க, அப்புறம் திரும்பி எப்போ ஆன்லைன் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் இருக்கனால அப்படியே வந்து இருக்குது. அப்புறம் திருப்பி ஆஃப்லைன் போனதுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் வந்து காமிச்சிடும். ஸோ இந்த டயத்தில் வந்து ஆஃப்லைன் போயிருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா வந்து அவங்களோட டிபி வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இது வந்து எதில் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஜிபி வாட்ஸ்அப், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த வாட்ஸ்அப்னுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன், அதாவது இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜிபி வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணோன்னே வந்து வராது. இதை வந்து நம்ம வந்து எனபிள் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து 3 ஐக்கான் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஜிபி செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா வந்து இது வந்து ஆஃபில் இருக்கும், அதாவது செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மெசேஜ் வந்து ஆஃபில் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஆன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போய் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை எதுக்கு ஜிபி இதை தானே இருக்குது, இதையா நீ வீடியோ போட்டேன்னு கேட்கலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நார்மல் வாட்ஸ்அப்லேயே வந்து வரப்போகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜிபி வாட்ஸ்அப் வந்து ஏற்றிங்க. இந்த வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் வெளியில் போய் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து வராமல் கூட இருக்கலாம். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் 4 பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி சேனலை வந்து இப்போ தான் புதுசாக விசிட் பண்ணிங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க.